கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பெங்களூரு சிறைச்சாலையில் எந்த சலுகையும் அளிக்கப்படவில்லை என்றும் சிறையில் வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை, அதில் எள்ளளவும் உண்மையில்லை என்றும் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். 30ஆம் தேதி சிறையிலே ஆய்வு செய்த ரூபா அவர்கள் எங்களது கழக பொதுச் செயலாளரை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. எங்களுக்கும் ரூபாவுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. we have no any misunderstanding with our respected DIG ரூபா. சுத்தமான பொய் புகைப்படத்தை பாகுபலி சினிமா கிராஃபிக்ஸ் பரவாயில்லைங்க, அதை விட கேவலமா அந்த போட்டோ உள்ள சிறையில் இருந்த போட்டோன்னு வெளியிடப்பட்ட புகைப்படம் அயோக்கியத்தனமான புகைப்படம். சிறையிலே நானே கெஞ்சி கேட்டேங்க, வெளியிலிருந்து ஃபுட்டு கொண்டு வரட்டுமான்னு சொல்லி நான் கெஞ்சி கேட்டேன். அதுக்கு என்ன முறையோ அதை முறைப்படி நம்ம கொடுப்போமா, இங்கே சாப்பிட முடியலன்னா சொல்லுங்கம்மான்னு கேட்டேன். வேண்டவே வேண்டான்ட்டாங்க. இஸ் எ வெரி புவர் ஈட்டர். இந்த வெஜிடபிள் சாலிட் இருந்தால் சாப்பிட்டோம், கதையை முடிச்சுக்குவாங்க. அதுதான் உண்மை. நான் உண்மையை தவிர இங்கே எதையும் பேசலை, தேவையில்லை எனக்கு. நாடு பூரா பரப்பு படுகின்ற பொய், எதையோ டைவர்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இது எவ்வளவு அபத்தமான அடிப்படையற்ற குற்றச்சாட்டு, மனச்சாட்சியற்ற நடவடிக்கை. இந்த நடவடிக்கை ஒரு சிறைச்சாலையில் என்ன வசதி கொடுத்து விட முடியும்? கொடுக்க முடியாது. அவர் தனியாக மட்டும் அங்கே இல்லை. ஒரு சென்ட்ரல் ஜெயிலில், அது இன்னொரு மாநிலத்திலிருந்து அவர்கள் அங்கே போய் இருக்கிறார்கள். ஏற்கனவே அம்மாவோடு அதே சிறையில் வாசம் செய்தவர் சின்னம்மா. எளிய உணவு, எளிய வாழ்க்கை, அது அவருடைய இயல்பு. இது வேண்டுமென்றே சிலர் திரித்து கூறுகின்ற பொய்யாக, பொய் வதந்திகளாக இருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இதை வன்மையாக கண்டிக்கிறது. கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் என்னைக்குமே சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். அவங்க ஒரு பெண்மணின்னு கூட பார்க்காம, அவங்க வயசானவங்க கூட பார்க்காம, இந்த சுகர் பேஷண்ட் இது போன்ற உணவுகளை சாப்பிடுவாங்களா? இது பார்த்திங்கன்னா முழுக்க பொய்யான பிரச்சாரம். அவங்க மேலே அவங்களோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி சதித்திட்ட செய்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அமைதியாக சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பவரை தேவையில்லாமல் அவர் மீது அவதூறு கிளப்பி, வதந்திகளை பரப்பி இந்த செயலை செய்து வருகின்றனர். சின்னம்மா அவர்கள் மீது அவதூறு பரப்புகின்ற அத்தனை பேரையும் பசும்பொன் மக்கள் கழகம் சார்பாக வன்மையாக கண்டிப்பதோடு, எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற அவதூறு செய்திகளை பரப்பினால் அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவார்கள். தண்டிக்கப்படக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பசும்பொன் மக்கள் கழகம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சிறை விதிகளின்படி மிக கண்ணியமாக அவர்கள் நீதிக்கு தலைவணங்கி தன்னுடைய சிறைவாசத்தை அவர்கள் அனுபவித்து வருகிற நிலையில், திட்டமிட்டு அவர்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதைப் போல மிக கடுமையான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருவது, மிகைப்படுத்தி அவதூறு பரப்புவதை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஆரம்பத்தில் சிறைச்சாலைக்கு போன உடனே சிறைச்சாலையினுடைய ட்ரெஸ் தான் கொடுத்தாங்க, உடை தான் கொடுத்தாங்க. அந்த உடை தான் உடுத்தி நின்றாங்க. ஆனால் சிறை மேனுவல், சிறையில் எந்த கைதிக்கு என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. கடுங்காவல் தண்டனை, 7 வருஷம் மேலே இருக்கிற தண்டனை, இந்த மாதிரி தண்டனைக்கு மட்டும்தான் சிறையினுடைய அந்த உடையை அணிய வேண்டும். இது சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட். இதில் அவங்க வச்சுருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்றது சட்டம். சட்டத்தை மீறி ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு டிவியில். அது கேரிடார், ஒரு கேரிடார். அது ஜெயில் உள்ள நடந்து போகிற ஒரு இடம். கீழே படிக்கட்டுலேருந்து ஏறி விசிட்டர்ஸை பார்க்குறதுக்கு அந்த கேரிடார் வழியாக போய் சூப்பரண்ட் இதில் தான் விசிட்டர்ஸே பார்க்க முடியும். அது அங்கே எந்த வசதியும் அவங்களுக்கு செய்து தரப்படவில்லை. எந்த வசதியும் அவங்க விரும்பவும் இல்லை. அவங்க எந்த வசதியும் எதிர்பார்த்துலாம் அங்கே இல்லை. திட்டமிட்டு இப்போ சீராய்வு மனு வர சூழ்நிலையில் இந்த மாதிரிலாம் ஒரு அரசியல் சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க.